வணக்கம். இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும். குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின் படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. குரு பெயர்ச்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது. இதன் காரணமாக நபர் சுப பலன்களை பெறுகிறார். ஜோதிட சாஸ்திரத்தில் குரு ஜீவா என்றும் அழைக்கப்படுகிறது. சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் 13 மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 22, 2023 அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது. இப்போது குரு பகவான் 2024ஆம் ஆண்டு ரிஷப ராசியில் அரக்கன் குரு சுக்கிரனின் ராசியில் பெயர்ச்சிக்கப் போகிறார். தேதி மற்றும் நேரத்தைப் பற்றி நாம் பேசினால் குருமே 1, 2024 அன்று மாலை பிற்பகல் 2:29 மணிக்கு ரிஷப ராசியில் பெயர்ச்சிக்கும். அங்கு ஒரு மாதத்திற்குப் பிறகு ஜூன் 3, 2024 அன்று அதிகாலை 3:21 மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும். குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும். குரு அதே ரிஷப ராசியில் இருப்பதால் அக்டோபர் 9, 2024 அன்று காலை 10:01 மணிக்கு அதன் வக்ர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி 4, 2025 அன்று மதியம் பிற்பகல் 1:46 வரை தொடரும். குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது. 2024ஆம் ஆண்டில் குரு பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? குரு பெயர்ச்சி 2024 உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தருகிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். குரு பெயர்ச்சி 2024 தனுசு ராசி பலன். குரு உங்கள் தனுசு ராசியின் அதிபதியாக இருப்பதுடன் உங்களின் 4வது வீட்டின் அதிபதியும் ஆவார். 2024இல் குரு பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து 6ஆம் வீட்டில் நடக்கப் போகிறது. உங்கள் செலவுகள் அதிகரிப்பதை குறிக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் வாய்ப்புகள் இருப்பதால் உங்கள் உடல்நலப் பிரச்சினைகள் குறித்து நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ராசி அதிபதி 6ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் நீதிமன்ற விவகாரங்களில் சுறுசுறுப்பு உண்டாகும். நீங்கள் ஏற்கனவே இதுபோன்ற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கும் மற்றும் அதற்காக பணத்தையும் செலவிட வேண்டியிருக்கும். நீங்கள் எந்த வங்கியில் கடன் வாங்க விரும்பினால் இந்த காலத்தில் அந்த கடனை பெறலாம். குரு உங்கள் வேலையில் நல்ல சூழ்நிலையை உருவாக்குவார், ஆனால் உங்கள் எதிரிகளைப் பற்றி நீங்கள் கொஞ்சம் கவலைப்படலாம் மற்றும் உங்கள் எதிரிகளை விட 2 படிகள் முன்னால் சிந்திக்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். 6வது வீட்டில் அமைந்திருப்பதால் குரு பகவான் தனது 5ஆம் பார்வையில் இருந்து உங்களின் 10ஆம் வீட்டையும் 7ஆம் பார்வையிலிருந்து 12ஆம் வீட்டையும் 9ஆம் பார்வையில் இருந்து உங்கள் 2ஆம் வீட்டையும் பார்ப்பார். குரு பெயர்ச்சி 2024இன் படி கடின முயற்சியின் மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்தவொரு சொத்தையும் தொடக்கூடாது, ஏனெனில் அது சர்ச்சைக்குரியதாக இருக்கலாம் மற்றும் அதன் காரணமாக நீங்கள் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த பெயர்ச்சி காலத்தில் உங்கள் தாயின் உடல்நிலையும் எதிர்மறையாக பாதிக்கப்படலாம், எனவே அவரது உடல்நிலையை உன்னிப்பாக கவனித்து தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகவும். மத வழிபாட்டு பயணங்கள் மற்றும் புனித தலங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்கும். 12ஆம் வீட்டில் குருவின் அம்சம் செலவுகளை அதிகமாக காட்டுகிறது. கடினமான சவால்களுக்குப் பிறகு பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்கள் பேச்சை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், ஏனென்றால் வெளிப்படையாக பேசுவது உங்களுக்கு சில எதிர்ப்பை உருவாக்கலாம். மே 3 மற்றும் ஜூன் 3க்கு இடையில் குரு அதன் நிலையில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். இந்த காலகட்டத்தில் சில நோய்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். குரு பகவான் தனது வக்ர இயக்கத்தை அக்டோபர் 9 முதல் தொடங்கும். இந்த காலகட்டம் உங்கள் வேலையில் நல்ல வெற்றியைத் தரும், ஆனால் உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும். எனவே அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உங்கள் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த முயற்சி செய்யுங்கள்.